ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான பிரண்டை தோசை எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் கால்சியம் அயன் சத்து நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது மருத்துவ குணமிக்க பிரண்டை தோசை தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு இட்லி மாவு மட்டும், இட்லியோ தோசை மாவு இருந்தாவே போதும். அது கூட இந்த பிரண்டை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி சேர்த்து நம்ம உடனடியாக தோசை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம பிரண்டையும் அதுக்கப்புறம் தோசை மாவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த பிரண்டையில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கால்சியம், அயன் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு. பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கை வந்து அரிக்காது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நோட்ஸ் இருக்கும். அந்த நோடுக்கு நோடு நம்ம வந்து உடைச்சோம் அப்படின்னாலே நல்லா நாரெல்லாம் வெளியில் வந்துடும். உங்களுக்கு அந்த குட்டி குட்டி தண்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ உடைக்கிறாங்க, அந்த நார் வந்துடுது. அந்த பீஸை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் சில பிரண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அதோட எட்ஜு. அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி பீலர் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷனில் இருக்க அந்த ரஃப்பான நார் வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கணுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நார் வந்துடும். அப்புறம் நமக்கு வேண்டிய சைஸுக்கு நம்ம இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரும்பு சத்து, கால்சியம்லாம் நிறையா இருக்குது. நம்ம எலும்புகளுக்கு நல்லது. மாதிரி நம்மளோட டைஜஷன் பவரையும் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் நம்ம வந்து வாரத்துக்கு அட்லீஸ்ட்டு ஒருக்க இல்லை 2 முறையாவது நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். நம்ம எடுத்து நட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக முளைச்சிடும். இப்போ வந்து நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்குது நமக்கு பிரண்டை. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பும் மஞ்சளும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வந்து கொதிக்கும்போது நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை அதில் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து இது வந்து கொதித்து வரும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த கலர்லாம் மாறும், பிரண்டையோட கலர். அந்த டைம் நம்ம வந்து எடுத்து அதை வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நமக்கு அரிப்பு ஏற்படாமல் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வர அரிப்பு, சத்து எதுவும் நமக்கு வந்து போயிடாது. ஸோ இந்த ப்ராசஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வாய் வந்து நமைச்சல் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து அந்த பிரண்டையோட வேறு என்ன பொருட்கள் சேர்த்து வதக்கலான்றதை பார்ப்போம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து பிரண்டையையும் சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரண்டை வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினோன்னே ஒரு தட்டில் போட்டு அதை ஆற விட்டுருங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சோன்னே அதை வந்து தோசை மாவில் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா மெல்லிஸாக நம்ம வந்து தோசை வார்த்துக்கலாம்.
சுற்றிலும் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். தோசையை நல்லா ரோஸ்ட் ஆக விட்டுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு சைடு திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா ரோஸ்டான ஹெல்த்தியான பிரண்டை தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நம்ம வீட்டில் பிரண்டை செடி இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.